அவங்க வந்து அதாவது ப்ரீகேஜிலேருந்து நாங்கள் +2 வரைக்கும் பண்ண போகிறோம். இப்போ முதற்கட்டமாக நாங்கள் 5ஆம் வகுப்பு வரைக்கும் நடத்துகிறோம் ஆரம்பிச்சிருக்கணும்னு சொல்லி அவங்க வந்து ஒரு வகுப்பு ஆரம்பித்தாங்க. 2022ஆம் ஆண்டு அந்த வகுப்பு ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய இன்ட்யூஷன் இவங்க சொல்லக்கூடிய அந்த வாக்குறுதிகளெல்லாம் நம்பி திருநெல்வேலியை சார்ந்த மக்கள் வந்து ஒரு 83 குழந்தைகளை அந்த பள்ளியில் வந்து படிக்கிறதுக்கு சேர்த்துருக்காங்க. இப்படி 2022, 23, 23, 24, 24, 25 திடீரென பள்ளியை மூடிவிட்டு அவங்க பாட்டில் இவங்க குழந்தைகளெல்லாம் வேற எங்கேயா கொண்டு சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பள்ளியை திடீர்னு மூடிட்டு போயிட்டாங்க. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் கிருத்திகா சிவகுமார் திருநெல்வேலியில் பள்ளி ஒன்றை தொடங்கி 83 மாணவர்களை சேர்த்து அவர்களிடமிருந்து கல்வி கட்டணத்தையும் வாங்கிக் கொண்டு திடீரென பள்ளியை மூடிவிட்டு சென்றுள்ளதாக பாதிக்கப்பட்டவர் வெளியிட்டுள்ள வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடுல வந்து பாத்தீங்கன்னா SSC மெடிக்கல் அண்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. இந்த ட்ரஸ்ட்டுக்கு யாரெல்லாம் ட்ரஸ்டின்னு கேட்டீங்கன்னா இந்த கிருத்திகா சிவகுமாரனுடைய அவங்களோட மாமனார் திரு சின்னுசாமி அப்படிங்கிற அவங்க ஒரு ட்ரஸ்டி. இந்த கிருத்திகா சிவகுமார் இவங்களோட கணவர் மிஸ்டர் சிவ்குமார் அவங்க ஒரு ட்ரஸ்டி. அப்புறம் கிருத்திகா சிவகுமார் இவங்க ஒரு ட்ரஸ்டி. இவங்க 3 பேரும் அதில் ட்ரஸ்டியாக இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2022 வந்து திருநெல்வேலியில் வந்து த இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூலை வந்து ப்ரீகேஜிலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஓப்பன் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏற்கனவே பாளையங்கோட்டைன்னு சொல்கிறது வந்து தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டம் வாங்கக்கூடிய அந்த அளவிற்கு கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய எங்கள் ஊரில் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து வித்தியாசமான முறையில் நாங்கள் வந்து கல்வி கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பொய்யான வாக்குறுதிகள். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு வந்து 5 அஃபிலியேஷன் இருக்குது. அதாவது CBSE அஃபிலியேஷன் இருக்குது, அப்புறம் மாண்டிசேரி, அப்புறம் IB, கேம்பிரிட்ஜ், அப்புறம் ஓப்பன் ஸ்கூலிங், இப்படி 5 விதமான அஃபிலியேஷன் இருக்குது எங்கள் ஸ்கூலுக்கு. நாங்கள் வந்து ஒரு மிக பிரமாண்டமான அளவில் நாங்கள் வந்து கல்வி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி திருநெல்வேலி மக்கள்கிட்ட வந்து இன்ட்யூஸ் பண்ணி அவங்க வந்து அதாவது ப்ரீகேஜிலேருந்து நாங்கள் +2 வரைக்கும் பண்ண போகிறோம். இப்போ முதற்கட்டமாக நாங்கள் 5ஆம் வகுப்பு வரைக்கும் நடத்துகிறோம் ஆரம்பிச்சிருக்கணும்னு சொல்லி அவங்க வந்து ஒரு வகுப்பு ஆரம்பித்தாங்க. 2022ஆம் ஆண்டு அந்த வகுப்பு ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய இன்ட்யூஷன் இவங்க சொல்லக்கூடிய அந்த வாக்குறுதிகளெல்லாம் நம்பி திருநெல்வேலியை சார்ந்த மக்கள் வந்து ஒரு 83 குழந்தைகளை அந்த பள்ளியில் வந்து படிக்கிறதுக்கு சேர்த்துருக்காங்க. இப்படி 2022, 23, 23, 24, 24, 25 திடீரென பள்ளியை மூடிவிட்டு அவங்க பாட்டில் இவங்க குழந்தைகளெல்லாம் வேற எங்கேயா கொண்டு சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பள்ளியை திடீர்னு மூடிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த பள்ளியில் படித்த 83 குழந்தைகளின் கதி, அதாவது எங்கிட்ட வந்து வாக்குறுதி கொடுக்கும்போது நாங்கள் வந்து +2 வரைக்கும் நீங்கள் ப்ரீகேஜியில் சேர்த்தீங்கன்னா +2 வரைக்கும் நாங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து வித்தியாசமான முறையில் வித்தியாசமாக நாங்கள் கல்வி கொடுக்குறோம், நாங்கள் ஈரோடுலாம் அப்படி இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி திருநெல்வேலி மக்களை ஏமாத்துனாங்க. இப்படி ஏமாத்துனது காரணம் இப்போ எங்கள் வீட்டிலேருந்து 2 குழந்தைகள் வந்து நான் வந்து அந்த பள்ளியில் வந்து நான் சேர்த்துருந்தேன். அவங்களுக்கு வந்து காசு அண்ட் டெபாசிட் அண்ட் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் டெபாசிட் அப்படின்னு சொல்லி 15 கிட்டத்தட்ட 30,000 ரூபா. அது போக எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வேறு. ஆக 2 குழந்தைங்களுக்கு நான் பணம் கட்டியிருக்கேன். இவங்க திடீர்னு வந்து இப்போ ஒரு பள்ளியை இயக்க வேண்டும் என்றால் ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அதற்கு வந்து தமிழ்நாடு அரசுகிட்ட ப்ரைவேட் ஸ்கூல் அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தின் கீழ் அவங்க வந்து பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். அதுபடி ஒரு பள்ளியை மூடணும்னா அதுக்கு ரூல்ஸ் தனியாக சொல்லியிருக்காங்க. அந்த ரூல் படி அதை ஃபாலோ பண்ணி தான் அவங்க வந்து அந்த பள்ளியை மூட முடியும். இவங்க வந்து திருநெல்வேலியில் இந்த இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளியை நிறுவுவதற்கே அவங்க எந்த விதமான அனுமதியும் தமிழ்நாடு அரசிடம் பெறவே இல்லை. அப்படி பெறாத சூழ்நிலையில் இங்கே வந்து ஏமாற்றி ஒரு பள்ளியை ஆரம்பித்து 3 வருடம் சட்டத்திற்கு புறம்பாக அந்த பள்ளியை நடத்தி திடீரென அந்த பள்ளியை மூடிவிட்டு சென்று விட்டார்கள். அது மட்டும் இல்லை, ஒரு பள்ளி வந்து அனுமதியே இல்லாமல் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுடைய அனுமதியே இல்லாமல் ஒரு பள்ளி இயங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பள்ளியில் படித்ததாக எப்படி சான்று கொடுக்க முடியும்? ஆக அங்கே படிக்கக்கூடிய ஒரு சில குழந்தைகளுக்கு போலியாக ஒரு மாற்றுச் சான்றிதழையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. எங்கள் வீட்டில் 2 குழந்தைகள் படித்தது. அந்த 2 குழந்தைகளுக்கு கிட்டத்தட்ட 45,000 ரூபா அவங்க எனக்கு வந்து ரீபே பண்ணணும். அந்த பணத்தை இது வரைக்கும் அவங்க ரீபே பண்ணவே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க வந்து எங்களையெல்லாம் ஏமாற்றி இந்த கிருத்திகா சிவகுமார் உட்பட இவங்க 3 பேர் இந்த கூட்டணி இவங்க வந்து திருநெல்வேலி மக்களை ஏமாற்றி 83 குழந்தைகளை நடுத்தரில் நிப்பாட்டிட்டு திடீர்னு பள்ளியை மூடிட்டு அவங்க பாட்டில் போயிட்டாங்க. இதில் ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா,
புஷ்பலதா என்று சொல்லக்கூடிய பள்ளி எங்கள் பிரபலமான பள்ளி திருநெல்வேலி பாளையங்கோட்டையில். அந்த பள்ளியில் படித்து கொண்டிருந்த குழந்தைகளை கூட சில பெற்றோர்கள் இந்த பள்ளியில் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இப்போ திரும்ப அந்த பள்ளிக்கு போக முடியாத சூழ்நிலை, மிக இக்கட்டான பல சூழ்நிலைகள் பல்வேறு. இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு மென்டல் டார்ச், அது மட்டும் இல்லை பேரண்ட்ஸுக்கும் மென்டல் டார்ச்சர். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து அந்த பள்ளியை எடுத்து மூடிட்டு போனாங்க. இப்போ இன்னைக்கு வந்து மொடக்குறிச்சி சட்டமன்ற தேர்தலிலே பிஜேபி வேட்பாளராக போட்டியிடக்கூடிய அந்த கிருத்திகா சிவகுமார் அவர்கள் இப்போ வந்து இந்த இதில் அக்யூஸ் லிஸ்டில் இருக்காங்க. இவங்க வந்து அஃபிடவிட் போடும்போது அந்த அஃபிடவிட்டில் என் மீது இப்படி ஒரு குற்ற வழக்கு பாளையங்கோட்டையில் இருக்குன்னு வந்து சொல்லணும். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் இவங்க வந்து இதை வந்து வெளிப்படையாக மக்கள்கிட்ட சொல்லி அதன் பேரில் தான் மக்கள் வந்து இவங்களுக்கு ஓட்டு போடணுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவங்க வந்து அஃபிடவிட் கேட்டிருக்காங்க. தேர்தல் ஆணையம் அஃபிடவிட் எதுக்கு கேட்குறாங்கன்னா, வெளிப்படைத்தன்மை இருக்கணும். ஒரு வேட்பாளர் அவரை பற்றின முழு விவரங்களும் மக்களுக்கு தெரிந்த பிறகுதான் அந்த மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அந்த நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் இப்போ வந்து அந்த உறுதிமொழி சான்றுங்கிறதே வாங்குறாங்க. இந்த உறுதிமொழி சான்றில் என் மீது எந்த ஒரு குற்ற வழக்கும் இல்லை என்பதாக அவர்கள் வந்து போலியாக ஒரு அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த அஃபிடவிட்டை வந்து தேர்தல் ஆணையம் நாளைக்கு வந்து ஸ்க்ரூட்டினி 7ஆம் தேதி வந்து ஸ்க்ரூட்டினி பண்ண போகிறாங்க. அது அப்படி பண்ணும்போது இதை வந்து தேர்தல் ஆணையம் வந்து அந்த தேர்தல் நடத்தக்கூடிய அந்த அதிகாரி இதை வந்து கன்சிடர் பண்ணணும். இவர்கள் மீது குற்ற வழக்கு இருக்கிறது என்பது 100% உண்மை. ஆனால் அப்படி ஒரு குற்ற வழக்கு இருக்கின்ற பொழுது அந்த குற்ற வழக்கை மறைத்து இந்த கிருத்திகா சிவகுமார் அவர்கள் அந்த குற்ற வழக்கினை மறைத்து போலியாக அஃபிடவிட் தாக்கல் செய்துள்ள காரணத்தால் அவர் தாக்கல் செய்துள்ள மனுவை, அந்த நாமினேஷனை அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணணும். அது மட்டுமல்ல, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு 125A கீழ் இது வந்து தண்டிக்கத்தக்க குற்றம். இந்த தண்டிக்கத்தக்க குற்றத்திற்கு குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் வழக்கும் தொடர வேண்டும். அது மட்டும் இல்லை, இவங்க வந்து கல்விங்கிற பேரில் எங்கள் குழந்தைகளை எங்களையும் எங்களது குழந்தைகளையும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க. இது வந்து அவங்க வந்து பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற அந்த கெட்ட உள்நோக்கத்தோடு, அதாவது கல்வி பேரை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறாங்க. அப்படி பணம் சம்பாதிப்போம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.